வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து குரூப் சி சிவிலியன் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு டோட்டலாக 47 வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து எல்டிசி, டைப்பிஸ்ட், டிரைவர் அப்படிங்கக்கூடிய 3 விதமான போஸ்ட் இருக்குது. ஓகே, இந்த ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிவிலியன் போஸ்ட் தான், பெர்மனன்ட் போஸ்ட் தான். யூனிஃபார்ம்லாம் உங்களுக்கு கிடையாது, ட்ரைனிங் கிடையாது, ஃபிசிக்கல் டெஸ்ட் எதுவுமே கிடையாது, மெடிக்கல் டெஸ்ட் கிடையாது. ஓகே, பிடபிள்யூ கேண்டிடேட்டுமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். பெர்மனன்ட் போஸ்ட், அக்னிவீர் மாதிரி கிடையாது. நீங்கள் 60 வயசு வரைக்கும் இதில் வந்து வேலை பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே 30,000க்கு மேலே இன்ஹேன் சேலரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் வந்து இன்க்ரிமெண்ட் இருக்கும். இது நார்மலாக ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி மாதிரி தான் இதில் நீங்கள் வந்து இருப்பீங்க. ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான். அதுக்கப்புறம் கேண்டீன் ஃபெசிலிட்டிஸ் அது எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான A to Z இன்ஃபர்மேஷன் தான் அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அடுத்ததாக ஏஜ் லிமிட் என்ன, இதுக்கான அப்ளிகேஷனை எப்படி ஃபில் பண்ணணும், சிலபஸ் என்ன, அந்த சிலபஸை நீங்கள் எங்கே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய எல்லா டீட்டெயிலும் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை ஹைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ இதுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் தான் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். 2ஆம் தேதியே வந்து நீங்கள் அதுக்கான டேட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஜூன் 1ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளிகேஷனை வந்து அங்கே போகிற மாதிரி சென்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கு முன்னாலே அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு முன்னால் சென்ட் பண்ணால் தான் அந்தந்த யூனிட்டுக்கு வந்து போய் சேரும். ஓகே, ஸோ இப்போவே நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அனுப்பிச்சிருங்க. நான் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் எதுவும் கிடையாது. ஓகே, ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 1. அதுக்குள்ளே அப்ளிகேஷன் அங்கே போய் சேர்ந்துருக்கணும். நீங்கள் ஜூன் 1ஆம் தேதி தான் அப்ளிகேஷனே ஃபில் பண்ணி போஸ்ட்டில் அனுப்புறீங்கன்னா அது போகிறதுக்கு 2-3 நாள் ஆகும். ஸோ அப்போ அது வந்து உங்களுக்கு அக்செப்ட் ஆகாது. ஓகே, ஏஜ் லிமிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் யூஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும். ஓபிசினா 28 வயசுக்குள்ளே இருக்கணும். எஸ்சி எஸ்டினா 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஆனால் இப்போ உங்களுக்கு ஓபிசியில் வேக்கன்சி இருந்தால் தான் உங்களுக்கு இந்த ஏஜ் லிமிட், எஸ்சி எஸ்டியில் வேக்கன்சி இருந்தால் தான் இந்த ஏஜ் லிமிட் நீங்கள் அப்ளை பண்ணுற யூனிட்டில். ஓகே, யூஆரில் மட்டும்தான் வேக்கன்சி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஓபிசி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாலும் நீங்கள் யூஆரில் இருக்க வேக்கன்சிக்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் உங்களோட ஏஜ் 25க்குள்ளே இருக்கணும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட கேட்டகரியில வேகன்சி இருந்தால் மட்டும்தான் இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனும் அங்கே வந்து அப்ளிகபிள் ஆகும். யூஆர்ல இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஓபிசி அப்ளை பண்ணலாம், எஸ்சி எஸ்டியில் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஆனால் அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களோட ஏஜ் வந்து 25க்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து எல்டிசி போஸ்ட்டுக்கு வந்து 33 வேகன்சி லோவர் டிவிஷன் கிளர்க்கு. இதுக்கு வந்து 12th முடிச்சிருக்கணும். அடுத்து டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். டைப்பிங் சர்டிஃபிகேட்லாம் தேவையில்லை. நீங்கள் இனிமேல் டைப்பிங் கற்றுக்கிட்டா கூட போதுமானது. அது நீங்கள் வீட்டில் இருந்தே கம்ப்யூட்டரில் மொபைலில் கூட கற்றுக்கலாம். ஒரு கீபோர்டை வாங்கி மொபைலில் மாட்டி கூட நீங்கள் வந்து கற்றுக்கலாம். இங்கிலீஷில் மட்டும் டைப் பண்ணால் போதும். இங்கிலீஷில் வந்து 35 வேர்ட்ஸ் பர் மினிட் அப்படிங்கக்கூடிய ஸ்பீடில் டைப் பண்ணால் போதும். அடுத்து ஹிந்தி டைப்பிஸ்ட்னு போஸ்ட் நேமு 11 வேகன்சி கொடுத்துருக்காங்க. பட் அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 12th முடிச்சவங்க வெறுமனே இங்கிலீஷில் மட்டும் டைப் பண்ணால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இந்த போஸ்ட்டுக்கு ஹிந்தி டைப்பிஸ்ட்னு கொடுத்துருக்கறனால இதோட ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹிந்தியில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு எல்டிசி இல்லைனா டிரைவர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குதுன்னா ரெண்டுக்குமே அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இப்போ டிரைவர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி இருக்குது. 10th முடிச்சிருக்கணும். லைட் அடுத்ததாக ஹெவி 2 லைசன்ஸுமே வச்சுருக்கணும். ஓகே, ஹெவி லைசன்ஸும் வச்சுருக்கணும், லைட் லைசன்ஸும் வச்சுருக்கணும். மினிமம் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து எங்கேயாச்சும் ஒர்க் பண்ண, ஏதாச்சும் ஸ்கூலில், காலேஜில், ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டியூட்டில், ஏதாச்சும் ஒரு ஹாஸ்பிட்டலில், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண மாதிரி, டிரைவராக 2 வருஷம் ஒர்க் பண்ண மாதிரி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ சர்டிஃபிகேட் 2 வருஷத்துக்கு வாங்குறீங்கன்னா நீங்கள் ஹெவி லைசன்ஸை எடுத்து 2 வருஷம் முடிஞ்சிருந்தா தான் வாங்க முடியும். ஓகே, ஸோ ஹெவி லைசன்ஸ் எடுத்து மினிமம் 2 இயர்ஸ் ஆயிருக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் இருக்கணும். இதோட பேசிக் பே வந்து பார்த்தீங்கன்னா 19,900. ஆனால் இன்ஹேண்ட் சேலரி உங்களுக்கு 30,000க்கு மேலே இருக்கும். ஏன்னா இதில் நிறைய அலோவன்சஸ் இருக்கும். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு வந்து மாற்றுத்திறனாளிகளும் அப்ளை பண்ணலாம். இதில் வந்து இந்தந்த கேட்டகரியில் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். பிளைண்டு, லோ விஷன், டெஃப், ஹார்ட் ஆஃப் ஹியரிங், இந்த மாதிரி லோகோமோட்டார் டிசேபிலிட்டி, ஆட்டிசம், இந்த மாதிரி கேட்டகரியில் உங்களுக்கு டிசேபிலிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, அடுத்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பற்றி நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து 2-3 போஸ்ட்டுக்கு எலிஜிபிள்னு வச்சுக்கோங்களேன். இல்லைனா 2-3 ஒரே போஸ்ட் வந்து வேறு யூனிட்டில் இருக்குது அப்படின்னு. இப்போ எல்டிசி போஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூனிட்டில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நீங்கள் தனித்தனியாக தான் அப்ளை பண்ணணும். ஸோ நீங்கள் 4-5 யூனிட்டுக்கு அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் தனித்தனியாக அப்ளிகேஷன் மட்டும் ஃபில் பண்ணி அதோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி அனுப்பணும். ஸோ ஒருத்தர் நிறைய போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் தனித்தனி அப்ளிகேஷன் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஓகே,
அதுக்கப்புறம் எக்ஸாம் தனித்தனியாக கண்டக்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா தனித்தனியாகவும் கண்டக்ட் பண்ணலாம். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு நாள் எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரியும் வைக்கலாம். இல்லைன்னா ஒரே எக்ஸாம் ஒரே நாளில் வந்து அவங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி ஒரே எக்ஸாமாகவும் வைக்கலாம். ஓகே, ஆனால் அப்படி அப்படி ஒரே நாளில் எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா நீங்கள் 4-5 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணாலும் ஏதாச்சும் ஒரு போஸ்ட்டோட எக்ஸாமை தான் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். இல்லை வேறு போஸ்ட்டுக்கு வேறு நாள் வேறு இடத்துல வைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணலாம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் அவங்களே கிளியராக என்ன பண்ண போகிறோம்ட்டு கொடுக்கல. நாங்கள் இப்படியும் பண்ணுவோம் இல்லைனா அப்படியும் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கக்கூடிய ஒரு 2-3 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்க. ஓகே, எக்ஸாம் வந்து ஒரே நாளில் வைக்கிறாங்கன்னா அதில் அதிகமாக வேக்கன்சி இருக்கக்கூடிய, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் உங்களுக்கு பக்கத்தில் எக்ஸாம் சென்டர் இருக்கக்கூடிய ஒரு சென்டரில் போய் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து இதில் நீங்கள் அப்ளை பண்ணுறது தான் வேறு யூனிட்டுக்கு பண்ணுறீங்களே தவிர அங்கே தான் உங்களுக்கு பெர்மனண்டாக போஸ்டிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. இனிஷியல் போஸ்டிங் அங்கே இருக்கலாம், ஸ்டார்டிங்கில் அங்கே போஸ்டிங் இருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. இந்தியாவில் எங்கே வேணாலும் உங்களுக்கு வந்து போஸ்டிங் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் தான் இருக்கும். எக்ஸாமுக்கு நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டும் கொண்டு போக வேண்டாம். உங்களோட அட்மிட் கார்டும் ஐடி ப்ரூஃபும் கொண்டு போனால் போதுமானது. அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு போவீங்கல்ல, இப்போ டைப்பிங் டெஸ்ட் இல்லைனா டிரைவிங் டெஸ்ட்டுக்கு போகிறப்ப தான் வந்து உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கொண்டு போகணும். ஓகே, நான் எல்லா பாயிண்ட்டையுமே இதில் கவர் பண்ணிடுவேன். ஸோ அடுத்ததான் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இதுக்கு அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் வந்து என்னது 1 ஜூன் 2026. இந்த டேட்டுக்கு முன்னால் உங்ககிட்ட வந்து ஓபிசி சர்டிஃபிகேட்டோ, இந்த வருஷம் வாங்கின ஓபி சர்டிஃபிகேட் இல்லைனா இடபிள்யூஎஸ் இந்த வருஷம் ஏப்ரலுக்கு அப்புறம் வாங்கின இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் ஓபி சர்டிஃபிகேட் இருக்கணும். எஸ்சி எஸ்டியுமே வந்து இதுக்கு முன்னால் வாங்கியிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸுமே இந்த டேட்டுக்கு முன்னால் உங்களுக்கு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டிரைவருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எந்த சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் இந்த டேட்டுக்கு முன்னால் வாங்கியிருக்கணும். 10th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், இந்த டேட்டுக்கு முன்னால் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 12th இந்த டேட்டுக்கு முன்னால் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் க்ரூஷியல் டேட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் தமிழ்நாடு, அதுக்கப்புறம் சவுத் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய வேகன்சி எல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்கேன். மற்ற வேகன்சியும் கொடுத்துருக்கேன், நீங்கள் எதுக்கு வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா CO8 பேஸ் ரிப்பேர் டிப்போ. ஸோ இது வந்து சென்னையில் தான் இருக்குது. ஓகே, ஆவடி. இதோட அட்ரஸ் இங்கே இருக்குது. நீங்கள் அப்ளிகேஷனை இந்த அட்ரஸுக்கு தான் அனுப்பணும். நீங்கள் நிறைய அப்ளிகேஷன் அனுப்புறீங்கன்னா அந்தந்த அப்ளிகேஷன் அந்தந்த அட்ரஸுக்கு அனுப்பணும். ஓகே, இதில் எல்டிசி போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி இருக்குது. அது ஓபிசி கேட்டகரியில் இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா AOC 23 எக்யூப்மெண்ட் டிப்போ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்டிசி போஸ்ட்டுக்கு 3 வேகன்சியும், சிவிலியன் மெக்கானிக்கல் டிரான்ஸ்போர்ட் டிரைவர் ஆர்டினரி கிரேடு இதுக்கு ஒரு வேகன்சியும். வெறுமனே டிரைவர் போஸ்ட்னு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறப்ப எழுதக்கூடாது, டிரைவர்னு எழுதக்கூடாது. போஸ்டோட நேம் இதுதான், சிவிலியன் மெக்கானிக்கல் டிரான்ஸ்போர்ட் டிரைவர் பிராக்கெட்டில் ஆர்டினரி கிரேடு. இப்படி ஃபுல்லாக எழுதணும். நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு அப்ளிகேஷன் ஃபார்மில் எழுதுறப்போ இப்படி ஃபுல்லாக எழுதணும். ஓகே, இதுக்கு ஒரு வேகன்சி இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு மட்டும்தான் இருக்குது. அப்போ மற்றவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஓகே, மற்ற ஸ்டேஷன்லையும் இருக்குது, மற்ற ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்லையுமே வந்து இருக்குது வேகன்சி. நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ரீட் பண்ணி பார்த்துக்கலாம் எந்தெந்த போஸ்ட்டுக்கு எங்கெங்கே இருக்குதுன்ட்டு. நான் ஹைலைட் பண்ணதை மட்டும் சொல்கிறேன். அடுத்து பெங்களூரில் கமாண்டிங் ஆஃபீஸர் ETI. ஓகே, இது வந்து எல்டிசி போஸ்ட்டுக்கு ஒரு வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கமாண்டிங் ஆஃபீஸர் மெக்கானிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் சென்னை, இது தாம்பரத்தில் இருக்குது. இங்கே எல்டிசி போஸ்ட்டுக்கு ஒரு வேகன்சி இருக்குது. இப்போ இந்த ஒன்றுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், இந்த ஒன்றுக்கும் அப்ளை பண்ணலாம். எல்டிசிக்கு மட்டும் அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த 3க்கும் பண்ணலாம், இந்த 1க்கும் பண்ணலாம். ஆனால் இந்த அட்ரஸுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு அப்ளிகேஷன் நீங்கள் அனுப்பணும். ஓகே, நீங்கள் இங்கே அனுப்புகிற அப்ளிகேஷனை இங்கே இருக்கிற போஸ்ட்டுக்கு மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவாங்க. உங்களை எல்லா போஸ்ட்டுக்கும் கன்சிடர் பண்ணணும்னா நீங்கள் எல்லா இடத்துக்கும் தனித்தனியாக அப்ளிகேஷனை அனுப்பணும். ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரே ஆள் நிறையா அப்ளிகேஷன் அனுப்பலாம். இப்போ நான் டிரைவருக்கும் அப்ளை பண்ணிட்டு, எல்டிசிக்கும் அப்ளை பண்ணிட்டு, டைப்பிஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படியும் பண்ணலாம். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் கமாண்டிங் ஆஃபீஸர் இந்த நேவிகேஷன் ட்ரைனிங் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி இருக்குது ஹிந்தி டைப்பிஸ்ட்டுக்கு. அடுத்து ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் தாம்பரம் கமாண்டிங் ஆஃபீஸர் REBSN கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து எல்டிசி போஸ்ட்டுக்கு ஒரு வேகன்சி இருக்குது. அடுத்து பெங்களூரில் ஒரு வேகன்சி இருக்குது. ஓகே, நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஹைலைட் பண்ணது போக மற்றது எல்லாத்தையுமே கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் எங்கெங்கெல்லாம் அனுப்ப முடியுமோ மேக்ஸிமம் உங்களுக்கு முடிஞ்சதை அனுப்புங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு நீங்கள் எங்கே அனுப்புறீங்களோ அங்கே தான் எக்ஸாம் அடுத்ததாக வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மற்றது எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இவ்வளோ வந்து இருக்குது. ஓகே, டோட்டலாக
இதுவுமே சேர்ந்து தான். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். எக்ஸாமில் எடுக்கிற மார்க்கை வச்சு தான் உங்களோட ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னால் நீங்கள் டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கோ இல்லைனா எல்டிசி போஸ்ட்டுக்கோ அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட் இருக்கும். டைப்பிங் டெஸ்ட்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகே, 35 வேர்ட்ஸ் பர் மினிட் ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். 10 நிமிஷம் வந்து டைப் பண்ணணும். எரர் இல்லாமல், 1-2 சின்ன சின்ன எரர் இருந்தால் ஓகே, அதிகமாக எரர் இல்லாமல் நீங்கள் வந்து டைப் பண்ணணும், மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணணும். ஓகே, இது நீங்கள் இனிமேல் கற்றுக்கிட்டாலும் ஓகே தான், டைப்பிங் சர்டிஃபிகேட் தேவையில்லை. பட் இதில் நீங்கள் பாஸ் பண்ணணும். இதுக்கு மார்க்லாம் கிடையாது, இதில் நீங்கள் பாஸ் பண்ணால் தான் உங்களை அந்த வேலைக்கு செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட். டிரைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் டெஸ்ட், எல்டிசி டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் டெஸ்ட் இருக்கும். டிரைவருக்கு டிரைவிங் டெஸ்ட் இருக்கும். உங்களை வந்து ஹெவி வெஹிக்கிள், லைட் வெஹிக்கிள் இது எல்லாமே வந்து டிரைவ் பண்ண முடியுதா அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக செக் பண்ணுவாங்க. ஃபார்வேர்ட் பேக்வேர்ட் போடுறது, பார்க்கிங் பண்ணுறது, ஸ்லோப்பில் ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஓகேவா, இப்போ இதில் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்டிசி டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய அதே சிலபஸ் தான். ரீசனிங், ஆப்டிடியூட், இங்கிலீஷ், ஜிகே. நீங்கள் இப்போ எஸ்எஸ்சி ஜிடிக்கு படிச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ரிப்பரேஷன் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த எக்ஸாமை பாஸ் பண்ண முடியும். தனியாக நீங்கள் ஒன்று புதுசாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. எத்தனை கொஸ்டின் கேட்போம் அப்படிங்கிறத அவங்க சொல்லலை. எல்லாத்துலேயும் 10 கூட கேட்கலாம், எல்லாத்துலேயும் 25 கூட கேட்கலாம். மேக்ஸிமம் 25 100 கொஸ்டின் மொத்தமாக கேட்கறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இப்படி எப்படி பார்த்தாலும் நீங்கள் எஸ்எஸ்சியோட சிலபஸ் எஸ்எஸ்சி ஜிடிக்கு படித்தது போதுமானது, புதுசாக எதுவுமே படிக்க வேண்டாம். டிரைவர் போஸ்ட்டுக்கும் சேம் சிலபஸ் தான், எக்ஸ்ட்ராவாக ட்ரேட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ்னு சொல்லி ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது டிரைவர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, டிராஃபிக் ரூல்ஸு அந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே, அதுக்குமே நம்ம கோர்ஸில் நீங்கள் நம்மளுடைய கோர்ஸில் நம்மளுடைய ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃப்ரீ கோர்சஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது உள்ளே போனீங்கன்னா நான் டிரைவர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் கொடுத்துருப்பேன், பிடிஎஃப் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை மட்டும் படிச்சுட்டு போனாலே போதும். அது போக இந்த சப்ஜெக்ட்டுக்குலாம் நீங்கள் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஓகே, இந்த சப்ஜெக்ட்டுக்குலாம் நீங்கள் என்ன பண்ணணும், எங்கே படிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இதுக்கு நீங்கள் நம்மளுடைய எஸ்எஸ்சி ஜிடியோட கிராஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணாலே போதுமானது. 499 ரூபா பே பண்ணிங்க அப்படின்னா 1 வருஷம் வேலிடிட்டி இருக்கும். இல்லை ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1499 பே பண்ணிங்க அப்படின்னா 3 வருஷம் வேலிடிட்டி இருக்கும். வெறுமனே வேலிடிட்டி மட்டும் இதில் அதிகம் கிடையாது. இந்த ஒரே கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 35க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் கவர் ஆகும். இதில் இந்த எஸ்எஸ்சி ஜிடி அடுத்ததான் வந்து மற்ற ட்ரேட்ஸ்மேன் இந்த மாதிரி ஒரு சில ரெக்ரூட்மெண்ட்டுக்கான சிலபஸ் மட்டும்தான் இதில் கவர் ஆகும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சந்துரு மேத்ஸ் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிவிட்டு பெய்டு கிளாஸஸில் போயிட்டு எஸ்எஸ்சி ஜிடி கிராஷ் கோர்ஸ் இல்லைன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ், எந்த கோர்ஸ் வேணுமோ அந்த கோர்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு பை நவ் கொடுத்துட்டு நீங்கள் பே பண்ணுங்கள். ஓகே, பே ஆன்லைன் கொடுத்துட்டு நீங்கள் ஃபோன்பே, ஜிபே இந்த மாதிரி எது மூலமானாலும் பே பண்ணிக்கலாம். பே பண்ணிட்டீங்கன்னா அடுத்த செகண்ட் உங்களுக்கு கோர்ஸ் ஆக்டிவேட் ஆகிடும். அதில் டெய்லி டார்கெட் கொடுத்துருப்பேன். டெய்லி நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி ஃபோல்டராக கொடுத்துருப்பேன். நீங்கள் அந்த ஃபோல்டரை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதுமானது. இப்போ ஒருவேளை நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அதில் எந்த ஃபோல்டரை பார்க்கணும் அப்படின்னா, அதில் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்குற ஃபோல்டரில் எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு எஸ்எஸ்சி ஜிடி கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு டெய்லி டார்கெட் கொடுத்துருப்பேன். டே 1ல் எத்தனை வீடியோஸ் இருக்குமோ அது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும். அது உள்ளேயே டெஸ்ட்டும் இருக்கும். ஓகே, அந்தந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஓகே, ஸோ இதுலேயே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ப்ராக்டிஸ் எல்லாமே வந்துடும். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண, பிரிண்ட் அவுட் எடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் டெலகிராம் சேனல் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மலாக டெலகிராம் ஓப்பன் பண்ணிவிட்டு சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல்னு சர்ச் பண்ணாலே நம்ம சேனல் வந்துடும். இல்லைனா லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து 2வதாக கொடுத்துருப்பேன், நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பேன். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, பிளாக் அண்ட் ஒயிட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. எத்தனை போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அத்தனை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னா, அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப், எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத எழுதணும். போஸ்ட் வந்து லோவர் டிவிஷன் கிளர்க்கு, இல்லைனா ஹிந்தி டைப்பிஸ்ட், இல்லைனா சிவிலியன் மோட்டார் டிரான்ஸ்போர்ட் டிரைவர் ஆர்டினரி கிரேடு. இதில் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை இதில் ஃபுல்லாக எழுதணும். எந்த யூனிட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத எழுதணும். யூனிட் வந்து இவங்க ஷார்ட்டாக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ஏஓசி ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் கான்பூர். ஓகே, அதுக்கப்புறம் CO8 பேஸ் ரிப்பேர் டிப்போ சென்னை, இல்லைன்னா ஆவடி சென்னை, இந்த மாதிரி எழுதுங்க. ஓகே, ஃபுல் அட்ரஸும் எழுத வேண்டாம், எந்த யூனிட் தான் கேட்டிருக்காங்க நீங்கள் இவ்வளோ எழுதினாலே போதுமானது. சேர்த்து நீங்கள் ஆவடி இல்லைன்னா சென்னை இதை மட்டும் சேர்த்து எழுதிக்கோங்க, அவ்வளோதான். ஓகே,
இப்போ ஏஓசி 23 எக்யூப்மெண்ட் டிப்போ சென்னை இந்த மாதிரி எழுதினாலே போதுமானது. ஓகே, ஃபுல் அட்ரஸும் எழுத வேண்டாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு திரும்பவும் கேட்டிருக்காங்க. மேலே என்ன எழுதுனீங்களோ மறுபடியும் அதையே கீழே எழுதுங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து உங்களோட ஃபோட்டோ ஒட்டிட்டு ஃபோட்டோவில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே வர்ற மாதிரி உங்களோட சிக்னேச்சரை போடணும். செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோன்னு கேட்டிருக்காங்க. ஃபோட்டோ ஒட்டிட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி ஃபோட்டோ மேலே வர்ற மாதிரி சிக்னேச்சர் வந்து நீங்கள் போடணும். உங்களுடைய நேம் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி நேம் வந்து இங்கே ஃபில் பண்ணுங்க. அது கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். பிளாக் லெட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்கல்ல, கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும். இனிஷியல் முன்னால் இருந்தால் முன்னால், பின்னால் இருந்தால் பின்னால். உங்களோட மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி எழுதுங்க. அடுத்து உங்களோட அப்பா பேர் எல்லாத்தையுமே நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் ஃபில் பண்ணாலும் பண்ணலாம். ஆனால் மெயினாக நேமுக்கு தான் அவங்க வந்து கேபிட்டல் லெட்டரில் எழுதணும்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் மற்றது எல்லாத்தையுமே கேபிட்டல் லெட்டரில் எழுதினாலும் தப்பு இல்லை. ஓகே, அடுத்து உங்களோட அப்பா பேர், அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை வந்து இங்கே கொடுங்க. இந்த இடத்துல வந்து டேட்டு, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மந்த்து, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இயர். ஓகே, இந்த மாதிரி இயர் கொடுங்க. அடுத்து பர்த் சர்டிஃபிகேட்டையும் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பர்த் சர்டிஃபிகேட் இருக்கணும், செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணி அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து ஏஜ் அஸ் ஆன் லாஸ்ட் டேட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஜூன் தான். அந்த டேட்டில் உங்களோட ஏஜ் வந்து எத்தனை வருஷம், எத்தனை மாதம், எத்தனை நாள்னு கேட்டிருக்காங்க. எனக்கு இந்த அளவுக்கு அக்யூரேட்டாக கண்டுபிடிக்க தெரியாது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்க, கூகுளை ஓப்பன் பண்ணிட்டு ஏஜ் கால்குலேட்டர்னு சொல்லி நீங்கள் நார்மலாக சர்ச் பண்ணுங்க. கூகுளில் ஏஜ் கால்குலேட்டர்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறையா லிங்க் வரும். அதில் ஏதாச்சும் ஒரு லிங்க்கை ஓப்பன் பண்ணுங்க. அதை ஓப்பன் பண்ணிட்டு டேட் ஆஃப் பர்த்தில் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை போடுங்க. ஏஜ் அடுத்த டேட் ஆஃப் அந்த அடுத்த டேட் ஆஃப் அப்படிங்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 1, 2026ன்னு கொடுங்க. அதாவது அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட். ஓகே, இதில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இங்கே அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் ஜூன் 1, 2026. இதை கொடுத்துட்டு கால்குலேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை வயசு, எத்தனை மந்த்து, எத்தனை டேஸ் அப்படிங்கிறது எல்லாமே வந்துடும். ஓகே, ஸோ நீங்கள் இதை மட்டும் அப்படியே ஃபில் பண்ணாலே போதுமானது. இதில் வர்றதை நீங்கள் அப்படியே வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணணும். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து இப்போ 20 இயர்ஸு, 3 மந்த்ஸு, 24 டேஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபில் பண்ணால் போதும். ஓகே, அடுத்து உங்களோட அட்ரஸை ஃபுல்லாக எழுதுங்க. ஹவுஸ் நம்பர், ஸ்ட்ரீட்டு, வில்லேஜ், போஸ்ட் ஆஃபீஸு, டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டு, பின்கோடு எழுதுங்க. சேம் பர்மனன்ட் அட்ரஸில் மறுபடியும் அதே தாம்னா நீங்கள் மறுபடியும் ஃபில் பண்ணுங்க. ஓகே, உங்களோட அட்ரஸை எழுதுங்க. இது இப்போ இருக்க அட்ரஸு, இது பர்மனன்ட் அட்ரஸ். ரெண்டுலேயும் ஒரே அட்ரஸை எழுதலாமானா எழுதலாம். ஓகே, அதுக்கப்புறம் உங்களோட நீங்கள் என்ன கேட்டகிரி அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. நீங்கள் நார்மலாக நீங்கள் அப்ளை பண்ணுற கேட்டகிரி கேட்கல, நீங்கள் உங்களோட கேட்டகிரி என்ன அப்படிங்கிறத சொல்லணும். நீங்கள் ஜென்ரலாக, ஓபிசியா, எஸ்சியா, எஸ்டியா அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட்டும் வைக்கணும். ஓகே, அடுத்து உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதில் வந்து நீங்கள் 12th இல்லைனா அதுக்கு மேலே என்ன முடிச்சுனா நீங்கள் அதை எழுதலாம். பட் இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10th நீங்கள் வந்து டிரைவருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 10th கொடுங்க. மற்ற 2 போஸ்ட்டுக்கு எதுக்காச்சும் அப்ளை பண்ணுறீங்கன்னா 12th அப்படிங்கிறத மட்டும் கொடுங்க. ஓகே, அதுக்கான மார்க் ஷீட்டை நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். என்னென்ன அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற நான் கடைசியில் மொத்தமாகவும் சொல்கிறேன். வேறு எதுவும் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இதில் ஃபில் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் டிரைவருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிரைவர் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 2 years எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் அ டிரைவர் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எதுவும் இல்லை, நீங்கள் எல்டிசி போஸ்ட்டுக்கோ டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கோ அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல NA கொடுத்துருங்க, இல்லைனா ஃபில் பண்ணாமல் விட்டுருங்க. ஓகே, NA கொடுக்குறது நல்லது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கேட்டகரியில் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அந்த போஸ்ட்டுக்கு ஜென்ரலில் தான் வேகன்சி இருக்குதுன்னா நீங்கள் ஜென்ரல் அப்படிங்கிறத கொடுங்க. இல்லைனா ஓபிசி, எஸ்சி, எஸ்டியில் வேகன்சி இருக்குதுன்னா நீங்கள் அதை வந்து ஃபில் பண்ணுங்கள். பிடபிள்யூக்கு தனியாக வேகன்சி இருக்குதுன்னா நீங்கள் அதையும் கொடுங்க. ஓகே, ஸோ இப்போ எந்த கேட்டகரியில் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத இங்கே ஃபில் பண்ணணும். ஓபிசி அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். அடுத்து டெக்னிக்கல் ட்ரைனிங் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்டிருக்காங்க. இது எதுவும் உங்களுக்கு இல்லை அப்படின்னா விட்டுருங்க. இல்லைனா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுங்கிறவங்க இங்கேயுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸை ஃபில் பண்ணுங்கள். ஓகே, டிரைவருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இங்கேயும் ஃபில் பண்ணுங்கள், இங்கேயும் ஃபில் பண்ணுங்கள். இல்லைனா நாட் அப்ளிகபிள் NA அப்படிங்கிறத போட்டுருங்க. டொமிசில் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட்டு தான், தமிழ்நாடு அப்படிங்கிறத கொடுங்க. அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கணும், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும். ஓகே, அடுத்து நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. நோவை கட் பண்ணிவிட்டு எஸ்ஸை மட்டும் டிக் பண்ணுங்கள். இல்லைனா எஸ் அப்படியே விட்டுருங்க, நோவை மட்டும் கட் பண்ணுங்கள். இல்லை பதியலை அந்த மாதிரி நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலைன்னா எஸ்ஸை கட் பண்ணிட்டு நோ வச்சுருங்க. இப்போ நீங்கள் நோவை கட் பண்ணிட்டு எஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நேம் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரெண்டையுமே வந்து நீங்கள் இதில் எழுதிடுங்க. ஓகே, அவ்வளோதான். இது மட்டும் ஃபில் பண்ணால் போதும். எந்த டேட்டில் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறீங்களோ அந்த டேட்டை போடுங்க, உங்களோட சிக்னேச்சரை போடுங்க. எதையும் நீங்கள் ஃபில் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் அவங்க ஆஃபீஸில் அவங்க ஃபில் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிறது. நீங்கள் இதில் எதையுமே ஃபில் பண்ணிடாதீங்க. ஓகே,
அடுத்து அதுக்கு கீழே அட்மிட் கார்டு இருக்கும், அக்னாலஜ்மெண்ட் கார்டு அப்படிங்கிறது உங்களுக்கு. இது அவங்க உங்களுக்கு அனுப்புவாங்க உங்களை நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னால். ஆனால் நீங்கள் தான் அதை ஃபில் பண்ணி அனுப்பணும். அதை அவங்க உங்களுக்கு திருப்பி அனுப்புவாங்க, அவங்க மிச்சத்தை ஃபில் பண்ணி அனுப்புவாங்க. இப்போ எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேமை ஃபுல்லாக எழுதுங்க. இதுலேயும் உங்களோட ஃபோட்டோவை ஒட்டி இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே வரைக்கும் வர்ற மாதிரி சிக்னேச்சரை போடுங்க. உங்களோட நேமை ஃபுல்லாக எழுதுங்க, ஃபாதர் நேம் எழுதுங்க, அடுத்து உங்களோட அட்ரஸை ஃபுல்லாக எழுதுங்க. இதெல்லாம் அவங்க ஃபில் பண்ணுவாங்க. 4வது பாயிண்ட் 5வது பாயிண்ட் அவங்க ஃபில் பண்ணி அனுப்புவாங்க. உங்களுக்கு எந்த டேட்டில் எக்ஸாம், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல எக்ஸாம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ஃபில் பண்ணி உங்களுக்கு போஸ்ட்டில் அனுப்பி வைப்பாங்க. இப்போ நீங்கள் அதில் போஸ்ட்டில் அனுப்பணும், அவங்க இதை மட்டும் எடுத்து இதை மட்டும் ஃபில் பண்ணி சைன் போட்டு அனுப்பி வைப்பாங்க. ஓகே, இதில் வந்து கண்ட்ரோலிங் ஆஃபீஸர் தான் சைன் போடுறது, நீங்கள் சைன் போட்டுறாதீங்க இந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டில். ஓகே, இது எல்லாமே நீங்கள் சேர்த்து தான் வச்சு அனுப்பணும். இப்போ என்னென்னலாம் வைக்கணும் அப்படின்னா, இதில் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கணும். ஓகே, அப்ளிகேஷன் ஃபார்ம் போக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணி ஜெராக்ஸ் காப்பி அனுப்பணும்னு சொல்கிறேன். இது எல்லாமே ஜெராக்ஸ் தான் அனுப்பணும், ஒரிஜினலாக எதையும் அனுப்பிச்சிடாதீங்க. ஓகே, இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து, அந்த ஜெராக்ஸ் வந்து இப்படி இருக்குது அப்படின்னா அதில் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஸ்பேஸ் இருக்கும்ல எழுதுறதுக்கு, அதில் நீங்கள் இந்த மாதிரி எழுதுங்க, செல்ஃப் அட்டஸ்டட் அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டு கீழே உங்களோட சிக்னேச்சரை போடுங்க, போட்டு டேட்டை வந்து போட்டுருங்க. ஓகே, எல்லா டாக்குமெண்ட்லேயுமே, எல்லா நீங்கள் அப்ளிகேஷனில் பண்ணக்கூடாது, நீங்கள் அட்டாச் பண்ணுற எல்லா சர்டிஃபிகேட்லேயுமே வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து பிரிண்ட் அவுட்டில் பண்ணுங்கள். ஓகே, அதை வந்து ஜெராக்ஸ் எடுத்து ஜெராக்ஸில் பண்ணுங்கள், ஒரிஜினலில் வந்து பண்ணிடாதீங்க, ஒரிஜினலாக அனுப்பிடாதீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி செல்ஃப் அட்டஸ்டட்னு எழுதி உங்களோட சைனை போட்டு கீழே வந்து டேட்டை போட்டால் போதுமானது. ஸோ இதில் வந்து என்னென்ன அட்டாச் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டு, SC ST OBC EWS இதில் எதுவோ நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணுங்கள். நான் ஜென்ரல் கேட்டகரினா நீங்கள் அதுக்கு எதுவும் அட்டாச் பண்ண வேண்டாம். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், அடுத்து PW கேண்டிடேட்னா PW சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், இதெல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கண்டிப்பாக உள்ளே இருக்கணும், அதில் உங்களோட ஃபோட்டோ ஒட்டியிருக்கணும், ஃபோட்டோ மேலேயே நீங்கள் சிக்னேச்சர் போட்டிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டும் இருக்கணும், அதுலேயும் ஃபோட்டோ ஒட்டிருக்கணும், அதுலேயும் வந்து நீங்கள் சிக்னேச்சர் போட்டிருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் மற்ற எல்லா நான் இப்போ சொன்ன எல்லா டாக்குமெண்ட்டும் செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணி ஜெராக்ஸ் காப்பி அதில் நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கணும். அது போக உள்ள இன்னொரு என்வலப், நீங்கள் பெரிய ஒரு என்வலப்பில் தான் வந்து இது எல்லாத்தையும் வச்சு அனுப்புவீங்க. உள்ள இன்னொரு என்வலப் நீங்கள் வைக்கணும், ஒரு என்வலப் வைக்கணும். அந்த என்வலப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் ஒட்டக்கூடாது, அது மேலே 10 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டியிருக்கணும், உங்களோட அட்ரஸை எழுதியிருக்கணும். அதில் இப்போ இந்த மாதிரி ஒரு என்வலப் இருக்குது அப்படின்னா அதில் 2ன்னு போட்டுட்டு உங்களோட அட்ரஸை நீங்களே எழுதிட்டு இந்த இடத்துல ஸ்டாம்பை ஒட்டி இதையும் நீங்கள் இந்த கவருக்குள்ளே போட்டுறணும், பெரிய கவருக்குள்ளே போட்டுறணும். எதுக்காக அப்படின்னா அவங்க இந்த இந்த என்வலப்பை எடுத்துட்டு உங்களோட அட்மிட் கார்டை இது உள்ள வச்சு ஒட்டி அவங்க அப்படியே போஸ்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் இங்கே என்ன அட்ரஸ் எழுதிருக்கீங்களோ அந்த அட்ரஸ் தான் இது வரும். நீங்கள் தப்பாக எழுதினா உங்களுக்கு வராது, நீங்கள் ஸ்டாம்ப் ஒட்டலைன்னா உங்களுக்கு வராது. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இது அதுக்காக தான் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் பெரிய என்வலப்புக்குள்ள எல்லாத்தையும் வைக்கிறீங்க, அந்த என்வலப்புக்குள்ள ஒரு சின்ன என்வலப்பும் வைக்கிறீங்க. அதில் அந்த அட்மிட் கார்டை, அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டை வைக்கிற மாதிரி அடித்து வைக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு என்வலப் வாங்கி அனுப்புங்க. ஓகே, ஸோ அதில் இந்த மாதிரி கண்டிப்பாக 2ன்னு போட்டு உங்களோட அட்ரஸை எழுதியிருக்கணும் உள்ளே வைக்கிற அந்த சின்ன என்வலப்பில். பெரிய என்வலப்பில் 2ன்னு போட்டுட்டு உங்களுக்கு நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த யூனிட்டோட அட்ரஸ் எழுதணும். போஸ்டல் அட்ரஸ் இவங்க கொடுத்துருக்காங்க, அந்த அட்ரஸ் வந்து எழுதணும் 2ல். அதில் ஃப்ரம்ல உங்களோட அட்ரஸ் எழுதணும். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன், நான் கிளியராக தான் சொல்கிறேன். அடுத்ததாக வந்து நீங்கள் எத்தனை போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணாலும் இந்த மாதிரி தனித்தனியாக அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அந்தந்த யூனிட்டுக்கு அனுப்பணும். அடுத்ததாக நீங்கள் கொடுக்குற அந்த பெரிய என்வலப் இருக்குதுல்ல, அதாவது நீங்கள் எல்லா அப்ளிகேஷனையும் வச்சு அனுப்புறீங்களா, அதுலேயுமே வந்து டாப்பில் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு போட்டுட்டு என்ன போஸ்ட்டுங்கிறத எழுதணும், என்ன கேட்டகிரி அப்படிங்கிறதையும் எழுதணும். இப்போ இந்த இடத்துல டாப்பில் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப், போஸ்டோட நேம், டிரைவ், அதாவது லோயர் டிவிஷன் கிளர்க்கு, இல்லைனா டைப்பிஸ்ட், ஹிந்தி டைப்பிஸ்ட்டு, ஏன்னா டிரைவருக்கு வந்து ஃபுல் நேம் சொன்னால அந்த இதை எழுதிட்டு அடுத்து கேட்டகிரி வந்து நீங்கள் OBC SC ST அந்த மாதிரி என்ன கேட்டகிரி அதை வந்து கொடுங்க. இல்லை நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு ஜென்ரலில் தான் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ஜென்ரல் அப்படிங்கிறத கொடுங்க. ஓகே, இந்த மாதிரி இது மேலே ஃபில் பண்ணியிருக்கணும், கேபிட்டல் லெட்டரில் பெருசாக ஃபில் பண்ணி அதை வந்து அண்டர்லைன் பண்ணிடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த கவருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் வைக்கணும். ஓகே, அந்த ஃபோட்டோவில் சைன் போட வேண்டாம். நார்மலாக நீங்கள் அப்ளிகேஷனில் என்ன ஃபோட்டோ ஒட்டுறீங்களோ அதே ஃபோட்டோ 2 காப்பி வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் உள்ளே போட்டு அனுப்பணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு பண்ணணும். நிறைய போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் நிறைய வாட்டி வந்து பண்ணணும். ஓகே, ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். முடிஞ்சளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா
சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.